ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசிக்கு பாருங்க. நம்ம விஜய் அண்ணா முதல்வரா ஆகி ஒரு 3 மாசம் கிட்ட ஆகுது. அந்த 3 மாசத்துல பல தடவை சட்டப்பேரவையுமே கூட்டிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எப்பவுமே விஜய் அண்ணா வந்து அமைதியா தான் இருப்பாரு சட்டப்பேரவையில. பட் ஒரு டைம் மட்டும் சம்பவம் நடந்துருச்சு. என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து லைட்டா உம்முனே இருக்காரு. ஒரு 3 hours கிட்ட சிரிக்காமலே இருப்பாரு. ஏதோ ஒன்ன யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு. அதை வச்சு சில பேர் கோட்டு சுட்டு போட்டு கிண்டல் பண்ணிட்டு திரியுறாங்க. அவங்களால சட்டப்பேரவைக்குள்ள எல்லாம் போகவே முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால பெருசா அவங்கள பத்தி பேச வேணாம். லாஸ்டா ஃப்ரைடே அன்னைக்கு சட்டப்பேரவை நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 days லீவுக்கு பிறகு இன்னைக்கு சட்டப்பேரவை கூடி இருக்கு. அப்போ திமுகவை சேர்ந்தவங்க பேசக்குள்ள சாமி அமைச்சர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு விஜயனா குலுங்கி குலுங்கி சிரிச்சிருப்பாரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங். அப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இந்த சிரிப்புக்கு காரணம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கூட உம்முன்னு தான் இருந்தாரு. பட் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்காரு. அதுக்கு விஜயனாவுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேஸ வாபஸ் பண்ணதுனாலதான் சந்தோஷமா இருக்காருன்னு சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ, பட் எனிவேஸ் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சிரிப்பு பார்க்கக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே நமக்குள்ள ஒரு சிரிப்புன்றது வருது. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமான்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.